தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை நீலாங்கரையில் விஜய் வீட்டில் அத்துமீறி நுழைந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விஜயின் மேலாளர் காவல்துறையினரிடம் இந்த புகாரை அளித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலாங்கரை காவல் நிலையத்தில் விஜயின் மேலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை நீலாங்கரையில் தாவேக தலைவர் விஜயின் வீட்டில் இளைஞர் ஒருவர் அத்துமீறி நுழைந்தார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஜயின் மேலாளர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயுடைய வீடு நீலாங்கரையில் இருக்கிறது. நேற்று இரவு அடையாளம் தெரியாத ஒரு நபர் விஜயுடைய வீட்டின் மாடியில் பதுங்கியிருந்த நபரை அங்கு வீட்டு வேலை செய்வ நபர்கள் கண்டுபிடித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஒய்பிரிவு பாதுகாப்புக்குட்பட்ட இருக்கக்கூடிய விஜயுடைய பாதுகாப்பில் குறைபாடு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்பு மத்தியில் எப்படி அந்த நபர் வீட்டுக்குள் நுழைந்தார் என்ற சந்தேகத்தை தவேகவினர் எழுப்பியிருக்கிறார்கள். வீட்டை சுற்றி போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இல்லை என்றும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இதன் அடிப்படையில் விஜயுடைய மேலாளராக இருக்கக்கூடிய வெங்கடேசன் என்பவர் நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட நபர் மீது, வீட்டில் உள்ள அத்துமீறி சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு கூடுதலாக தேவை என்று சென்னை காவல்துறையினரை தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்க இருப்பதாக தெரிய வந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக முறைப்படி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் மனு அளித்து உரிய பாதுகாப்பு கேட்டு பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.